சென்னையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் இரண்டாவது நாளாக எடப்பாடி பழனிசாமி கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பிரகாஷ் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் பிரகாஷ், விவரங்களை பதிவு செய்யலாம். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் திருவண்ணாமலை மாவட்ட நிர்வாகிகளுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தி வருகிறார். திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு உட்பட்ட மாவட்ட செயலாளர்கள், அதே போல சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முக்கிய பொறுப்பு வகிக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாருமே இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறாங்க. நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் குறித்தும் கட்சியினுடைய வளர்ச்சி பணிகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் விரிவாக ஆலோசிக்கப்பட இருக்கிறது. குறிப்பாக தோல்விக்கான காரணங்கள் என்ன என்பது குறித்து ஒவ்வொரு நிர்வாகிகளிடத்தில் எடப்பாடி பழனிசாமி கேட்டறிய இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் வரும் நாட்களில் மேற்கொள்ள வேண்டிய வளர்ச்சி பணிகளுக்கான என்னென்ன நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்வது என்பது குறித்தும், உள்ளாட்சி தேர்தலை எதிர்கொள்வது, சட்டமன்ற இடைத்தேர்தலை எதிர்கொள்வது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து மாவட்ட வாரியாக எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தி வரக்கூடிய நிலையில் இன்றைய தினம் திருவண்ணாமலை மாவட்ட நிர்வாகிகளுடன் இந்த ஆலோசனை கூட்டமானது தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இன்று மாலை அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்ட நிர்வாகிகளிடத்தில் ஆலோசனை மேற்கொள்ள எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டிருக்கிறார். பிரகாஷ், விவரங்களுக்கு நன்றி.